பார்க்கலாம். ஓகே. எனிவே இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து 1 இயர் சார்ட். அதாவது ஒரு கேண்டில் வந்து 1 இயரோடது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2003 2008 ஓகே. 2008ல ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஓகே. எவ்வளோ போயிருக்குன்னா, ரூ. 147 போயிருக்கு. அந்த 147லேருந்து தான் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆஸ் பெர் கேண்டில் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹைய வந்து கட் பண்ணி எந்த லெவல்ஸுமே க்ளோஸ் ஆகல. எப்பன்னா, அதுக்கு முன்னாடி மாசம் அதாவது 1 ஜனவரி 2007 அந்த கேண்டிலுக்கு மேல வந்து கேண்டில் எதுவுமே க்ளோஸ் ஆகல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பிரேக் ஆயிருக்கு. இப்போ 1 இயர்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 7 மாசம் 7, 8 மாசம் இருக்கு. ஓகேயா? அப்ப ஃபர்தரா இது வந்து ஸ்டேபிளா போய் அங்கேயே நிக்குமா? இல்ல ஃபர்தரா வந்து சேம் இதே வந்து அது வந்து ஃபாலோ பண்ணுமா? அப்ப இந்த பிரைஸ் ஒரு ரூ. 100 வந்து மேல வந்து பெரிய அளவுக்கு க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறது நம்ம ஃபர்தரா வச்சு பார்த்தா தான் தெரியும். இப்ப இது ஃபர்தரா வந்து மேல எவ்வளவு தூரம் அது போகலாம்? அப்ப வந்து இங்கேருந்து மேல போச்சுன்னா அந்த ரூ. 147 இந்த ரேஞ்ச் வந்து திருப்பியும் வந்து போகுமா? இந்த லெவல வந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுமா? அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல நான் போட்டு பார்க்குறேன். ஓகே. அடுத்தது ஒரு 6 மாச கேண்டில்ல நம்ம பார்ப்போம். 6 மாச கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 147 தான் நம்ம ஹையா வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இருக்கிறதுலே ஆல் டைம் ஹை வந்து அதுதான் அந்த ரூ. 147. இப்ப இருக்கிறது ரூ. 112. சரி, இதுக்கு மேல அது எவ்வளவு தூரம் போகலாம்? ஸ்டேபிளா போய் நிக்கணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 6 மந்த்துக்கு இந்த 6 மாச கேண்டில்ல 6 மாசத்து இதுல இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்தரா அதுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இல்ல ப்ரீவியஸ் கேண்டிலோ, இல்ல அதுக்கு அடுத்த கேண்டிலோ. இந்த கேண்டில்னா இதுக்கு அடுத்ததோ, இதுக்கு மேலயோ. ஏதோ ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஃபர்தரா வந்து மேல போகும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸா எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு அது ரீட்ரேஸ் பண்ணும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்ப இந்த இடத்துல வந்து அது மேல போகல, க்ளோஸ் வைக்கல அப்படின்னா, அங்கேருந்து கீழ வந்துச்சுன்னா எங்க வரும்? இந்த இடத்துக்கு வரும். அப்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்தரா இத கீழ கட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். அந்த ஒயிட் கேண்டில் தான் இங்க போட்டிருக்கு. அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு, ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு கீழ ஃபர்தரா அது க்ளோஸ் வைக்கணும். ஓகே. அப்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டு தான் திருப்பியும் இந்த இடத்துக்கு போனது. இத கட் பண்ணி மேல க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். அந்த ஒயிட் கேண்டில் தான் இது. ஸோ, அப்ப இந்த கான்செப்ட் இப்படி பார்த்தோம்னா, இந்த ரூ. 112ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸா இந்த 3 மந்த்ல இருக்கும். ஓகே. அப்ப 3 மந்த்ல இருக்கும் அப்படின்னா, இப்ப இமிடியேட்டா மேல போகுமா அப்படிங்கிறத ஃபர்தரா வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து இது 6 மாசத்து கேண்டில் ரூ. 122 அந்த $122 ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாச கேண்டில்லையும் 3 மாசத்து கேண்டில்லையும் இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அப்ப இங்க இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு, ஒரு எல்லோ கேண்டில் போட்டிருக்கு. இந்த எல்லோ கேண்டில் கீழ க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தரா கீழ போகும். அப்ப இந்த எல்லோ கேண்டிலுக்கு மேல எப்ப க்ளோஸ் வச்சாலுமே ஃபர்தரா வந்து இந்த எல்லோ கேண்டில் லெவல்ல வந்துரும். அப்ப இந்த எல்லோ கேண்டிலுக்கு மேல ஒயிட் கேண்டில் இருக்குன்னா, இதோட பேஸ் இந்த கேண்டிலோட லோ எடுத்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இந்த $112 மேல 3 மந்த்லயோ இல்ல 6 மந்த்லயோ இல்ல 1 இயர்லயோ என்ன க்ளோஸ் வச்சாலும் அப்ப இது வந்து ஃபர்தரா வந்து $147 திருப்பியும் அது போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே. அப்போ வந்து மினிமமா எவ்வளவு தூரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஒயிட் கேண்டிலோட ஹை வரைக்கும் போகலாம் அப்படின்னா $139, $140 வரைக்கும் $140 வரைக்கும் டார்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எங்க இதுக்கு மேலன்னா $122 மேல 3 மந்த் கேண்டில் முடியணும்.
3 மந்த் கேண்டில்னா இந்த 3 மந்த் கேண்டில் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபர்தரா மேல போகும்போது அப்ப வந்து நம்மளுக்கு 112லேருந்து 140 வரைக்கும் மினிமம் 140லேருந்து 147 வரைக்கும் அதிகபட்சமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகே. அடுத்தது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் வந்து எல்லா இடத்துலயுமே கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறதுனால நம்ம 2, 3 லெவல் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப மந்த்லியில பார்த்தோம் அப்படின்னா, மந்த்லியில இப்ப இந்த 112க்கு மேல இந்த இந்த எல்லோ கேண்டிலுக்கு மேல, அதாவது போன மாசத்துக்கு கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கும்போது இது ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 122 112லேருந்து 122 வரைக்கும் மந்த்லி கேண்டில்ல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப பிரைஸ் என்ன வரும்? ஆயிலோட பிரைஸ் வந்து ரூ. 119 ரூ. 120 வரைக்கும் கண்டிப்பா போகும். அது 112லேருந்து 147 வரைக்கும் அதிகபட்சமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம இப்போக்கே பார்த்தா தெரியுது. ஓகேயா? இப்போ மந்த்லியிலேயும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 122 ரேஞ்சில் தான் இருக்கு. ஓகே. அப்போ இன்னும் ஒரு $10 மேலே போகிறதுக்கான இருக்கு. அப்போ வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் இன்னும் ஒயிட் கேண்டில் போடலை. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து 114க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே, ஏன்னா நம்மளுக்கு வந்து இது இன்னும் ஒயிட் கேண்டில் எதுவும் போடலை. ஸோ அப்போ வந்து ஸ்டில் வந்து இது வீக்லி லெவல்ல எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா, வீக்லி லெவல்ல ஏற்கனவே எங்க ஒரு ஒயிட் கேண்டில் வந்திருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸா அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வீக்லி லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வரைக்கும். எந்த கேண்டில் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப ஒரு நிமிஷம். அது அந்த கேண்டிலோட பாடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் பாடி போகல. ஆல்மோஸ்ட் ரூ. 114க்கு 114 டூ 19 வரைக்கும் போகணும். அப்ப வந்து இந்த விக்கு வச்சது வந்து 119 போகல. அதுல இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா, இந்த இடத்த வந்து ரூ. 119 போய் தொடும். 112லேருந்து 119. அப்ப வீக்லி கேண்டில் இங்க முடிஞ்சுச்சுன்னா, ஃபர்தரா மேல ட்ரேட் ஆகும்போது நம்ம அத பார்க்கலாம். சரியா? அப்ப வந்து அடுத்தது டெய்லியில பார்ப்போம். ஓகேயா? வீக்லி முடிஞ்சிச்சு, அடுத்தது டெய்லி. டெய்லியில ஒரு ஒயிட் கேண்டில் போட்டு மேல க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தரா இது வந்து மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். இந்த கேண்டில் ஒயிட் கேண்டில்குள்ள ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப 112லேருந்து ரூ. 93க்கு ஒரு வாட்டி ரீட்ரேஸ் பண்ணும். 100 வச்சுக்கோங்களேன். 100லேருந்து 91லேருந்து 101 இந்த ரேஞ்ச் வந்து டெய்லியில மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். எப்ப வந்து இந்த ஃப்ரைடே கேண்டில் இல்லைன்னா தேர்ஸ்டே கேண்டில் தான் சொல்ல வர மாதிரி. ஓகே. ஏப்ரலோட 2ஆம் தேதி கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது ஃபர்தரா மேல போறதுக்கு 119 122 இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்ப $150 வந்து க்ரூட் ஆயில் போச்சுன்னா என்ன பிரைஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். அப்ப க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு வியூ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து ரூ. 147 ரூ. 150 ஆல் டைம் ஹை டெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரியா? இது வந்து கொஞ்சம் ஆயில் பிரைஸ் மேல போறதுக்கான எப்போனா எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து நாளைக்கே போலனாலும் இந்த வார் சுச்சுவேஷன் 2வது கேண்டில் பேசிஸ்ல இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் 12 மாசம் 6 மாசம் 3 மாசம் 1 மாசம் 1 நாள் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல இது காட்டியிருக்கேன். அப்ப நாளைக்கு போகுமா? 12 மாசம்னா 1 வருஷ கேண்டில்லாம் இருக்கு. அப்ப இது வந்து அதிக அளவுக்கு வந்து திருப்பி ரூ. 150 போறதுக்கான ரூ. 122
ஓகே. 112 டூ 122க்கு மேல ரூ. 147 இருக்கு அப்படிங்கிற மாரி மைண்ட்ல வச்சுக்கணும். எனிவே இந்த க்ரூட் ஆயில பத்தி ஒரு இத சொல்லணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அதேபோல கோல்ட்லயுமே நான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. நான் அத பார்த்துட்டு அடுத்த வீடியோல போடுறேன். எனிவே யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கங்க. நல்லா இருந்தா சொல்லுங்க. தேங்க் யூ வெரி மச்.